2025 நியூ இயருக்கு கரெக்டாக இருக்கணும். இதுக்கு மேலே வருஷம் போனதே தெரில. போன வருஷம் என்ன தெரியல ப்ரோ. வேகமாக பண்ணாதீங்க. இப்போதைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கும். கிரிக்கெட் மேட்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு துரோகம் பண்ணிட்டானுங்க. ஒரே டீம் தான், அது ரெண்டாக மாற்றி மாற்றி பிரித்து அவனுக்கு மண்ணு போட்டு பண்ணுறதுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டானுங்க? அதுக்கு நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கை துரோகத்தோடு ஆரம்பிக்குது. இல்லை குடியிருத்த தான் விட்டுடலாம். அதே பெரிய விஷயம் தான். அது விட்டாலே இப்படி நல்லா இருக்குமே, காசு நிறைய சேரும். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சேம் டு யூ ப்ரோ. நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எங்கே ப்ரோ? சர்ச்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்குதே பெரிய செலிப்ரேஷன் தானே. செலிப்ரேஷன் தான் ப்ரோ. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுலாம் யாரும் பேசலை ப்ரோ. நாங்கள் அதெல்லாம் அவ்வளோ பேசிக்கல. சரி. அப்புறம் இப்போ தான் சாயந்தரம் பார்க் வந்து பார்க்கலாம்னு வந்தோம் ப்ரோ. சரி. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்கிறாங்கல்ல, ஆமாம் ப்ரோ. அந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? நியூ இயர் ரெசல்யூஷன்னா என்ன, எதுவும் தப்பாக பேசக்கூடாது யாரையும், அதுக்கப்புறம் எல்லாரையும் மதித்து பேசணும், அது மாதிரிலாம் எடுத்திருக்கேன். ஆனால் நடக்குமான்னு தெரில நம்மளுக்கு. ஒன்று எடுத்துருப்போம்ல, அது நடந்துதா? போன வருஷம் நான் அது எடுக்கலை. இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். யாரையும் தப்பாக பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி. இந்த மாதிரி நண்பர்கள் கூடலாம் இருக்கோம்ல, அவங்க இது மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும் ஏதாவது? நம்ம என்னதான் சொன்னாலும் அவனுக்கு நம்ப மாட்டானுங்க, கேட்க மாட்டானுங்க. சொல்கிறதே வேஸ்ட்டு தான். நம்ம டைம் வேஸ்ட்டு. அதனால் நம்ம சொல்கிறதும் இல்லை. சரி. இவங்களுக்கு விட்டுருங்க. பொதுவாக மற்றவங்களுக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மற்றவங்க என்ன சொல்லணும்னா என்னடா சொல்லலாம், மற்றவங்களை ஏதாவது பொதுவாக ஏதாவது அறிவுரை அதாவது சொல்லணும். இதை பண்ணுங்க, பண்ணாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, யாருக்கும் உள்ள வாடா துரோகம் பண்ணாதீங்க. இப்போதைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கும். கிரிக்கெட் மேட்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு துரோகம் பண்ணிட்டானுங்க. ஒரே டீம் தான், அது ரெண்டாக மாற்றி மாற்றி பிரித்து அவனுக்கு மண்ணு போட்டு பண்ணுறதுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டானுங்க? அதுக்கு நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கை துரோகத்தோடு ஆரம்பிக்குது. அது ஒரு நாள் அது ஒரு சம்பவத்தை வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் சொல்ல முடியாது. அது ஒன்று எல்லாமே அப்படி தான் ப்ரோ நடக்குது. முக்கால்வாசி கேப்டனே இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுறது? சரி விடுங்க, புது டீமை உருவாக்குங்க. இல்லைன்னா இருக்குது அதான். சரி, நியூ இயர் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. சரி, அதை விட்டு அடுத்து போகலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறதுனா போன வருஷம் போனதே தெரில. போன வருஷம் என்ன வேகமாக தெரியல ப்ரோ. வேகமாக 11th 6 மாசத்துலயே முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டாங்க. நாளையில இருந்து 12th ஸ்டார்டிங். சரி, ஓகே, சூப்பரா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ரைட். செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சுங்களா? இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? இல்ல. ஏன் போன வருஷம் இல்ல எதுவுமே எடுக்கல? ஏன் ப்ரோ? கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, போன வருஷம் தான் விட்டோம், இந்த வருஷத்துக்கு தான் செய்வோம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லையா? இருக்கு. இல்லை, கெட்ட பழத்தை விட்டுடலாம், புது பழத்தை ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதுவுமே பண்ணலையா? இல்லை குடியிருத்த தான் விட்டுடலாம். அதே பெரிய விஷயம் தான். அது விட்டாலே இப்படி நல்லா இருக்குமே, காசு நிறைய சேவாகுமே, கவர்மெண்ட்டுக்கு நிறைய வரி கட்டுருமே, அதை வச்சு தான். ஆமாம். இந்த நியூ இயர்க்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா இருங்க. நல்லா இருங்க. சூப்பர், தேங்க்யூ. நியூ இயர்க்கு எல்லாரும் ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, எதை எடுக்கலாம். ஏன் நம்மகிட்ட எதுவுமே இல்லையா? இதை விடணும், அது விடக்கூடாது, அது மாதிரி எதுவுமே இல்லையா? கேக் வெட்டுறதுக்கே சொல்கிறேண்ணா. எங்கள் அக்காவுக்கு கேக் வெட்டுறது கூட காசு என்ன என்கிட்ட. அப்படியா? ஆமாண்ணா. ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படிலாம் இருங்கடா அப்படின்னு சொல்லி அறிவுரை அப்படிலாம் சொல்லிடுறேண்ணா. அதான் என்ன சொல்லுவீங்க பொதுவாக? 2025 நியூ இயருக்கு கரெக்டாக இருக்கணும். இதுக்கு மேலே 2025 இருக்க முடியலண்ணா. ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்க முடியலண்ணா. ஏன் இவ்வளோ டவுனாக பேசுறீங்க ஆரம்பத்திலேயே? அப்படிலாம் இல்லை, சூழ்நிலை பற்றிலாம் சொல்ல முடியும். இப்போதைக்கு அது மாதிரி. சரி, 2024 எப்படி இருந்தது? ரொம்ப இதுவாக இருந்ததுண்ணா. ரொம்ப இதுவாக இருந்ததா? வேலைக்கு ஆகலை. அப்போ 2025 அது எப்படி போதுன்னா நாளைக்கு தான் தெரியும். சரி, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சின்னதாக ஒரு ட்ரீம் வச்சுட்ருக்கோம், பெரிய ஆசை தான். சென்னையில் நாங்கள் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு லேண்டோ இல்லை பிஸ்னஸோ பண்ணணும். ஒரு சூப்பர். அது நிறைவேறணும்னு என்னோட வாழ்த்துக்கள். போன வருஷம் இது மாதிரி எதாவது நம்ம வச்சுருப்போம்ல, ஏதாவது இருந்தது, அதை ஃபாலோ பண்ணிங்களா? நினச்சோம், பட் அதை யோசிக்க முடியல. இந்த வருஷம் பெருசாக யோசிச்சிருக்கோம். கண்டிப்பாக நிறைவேறணும். வேறு ஏதாவது மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மற்றவங்களுக்கு சொல்லணுன்னாக்கா, அதாவது நல்லது செய்யணும், நல்லது எதிர்பார்த்தா கிடைக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்ன்றீங்க. ஆமாம். நன்றி.
நன்றி.